Daily. Taste the Daily. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 127வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிடுகிறார். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அனீஷ். வணக்கம் அனீஷ், விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற 127வது மலர் கண்காட்சியை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்துள்ளார். மலர் கண்காட்சியின் சிறப்பம்சமாக 1,30,000 மலர்களை கொண்டு பண்டைய தமிழ் அரசர்களின் வாழ்வியல் முறைகளை வெளிக்காட்டும் வகையில் இவ்வாண்டு 70 அடி நீளம் 20 அடி உயரம் பிரம்மாண்ட அரண்மனை நுழைவு வாயில் வடிவமைப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. 45,000 மலர் தொட்டிகளில் பல லட்சம் வண்ண மலர்கள் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மலர் மாடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இன்று மலர் கண்காட்சி என்பதால் உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த மலர் கண்காட்சியானது 11 நாட்கள் 25ஆம் தேதி வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் சிறப்பம்சமாக பண்டைய தமிழ் அரசர்களின் வாழ்வியல் முறைகளை வெளிக்காட்டும் வகையிலும் சிறுவர்களை கவரும் வகையிலும் 70 அடி நீளம் 20 அடி உயரம் பிரம்மாண்ட அரண்மனை 1,30,000 மலர்களால் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 75 அடி நீளம் 25 அடி உயரத்தில் கார்னேஷன், ரோஜா, சாமந்தி போன்ற 2 லட்சம் மலர்களை கொண்டு பண்டைய கால அரண்மனை வடிவமைப்பு தத்ரூபமாக வண்ண மலர்களால் வடிவமைக்கப்பட்டு காட்சியகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பார்வையாளர்களை கவரும் வகையில் 8 அடி உயரம் கொண்ட அன்னப்பட்சி 50,400 சாமந்தி மலர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 35 அடி அகலம் மற்றும் 40 அடி உயரம் உள்ள மலர்களாலான கல்லணை, 4,000 மலர் தொட்டிகள் மற்றும் 35,000 சாமந்தி மற்றும் ரோஜா மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பூங்காவில் பல்வேறு இடங்களில் பீரங்கி, யானை, சிம்மாசனம், ஊஞ்சல், இசைக்கருவிகள் போன்ற பல்வேறு வடிவமைப்புகள் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம், தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூர்த்தி சாமிநாதன், நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர். ராசா, தமிழ்நாடு அரசு தலைமை கொறடா கா. ராமச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். இன்று துவங்கி இந்த காட்சியானது மே 25ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி அனீஷ். Taste the Daily.